சுபனே, சோபி, இனிமே இதான் நம்ம வீடு. சரியா? வழியில எங்கேயாவது உங்க அப்பா பார்த்து பேசினா கூட நீங்க அவர்கிட்ட நின்று பேசிட்டு வாங்க. அவர் கூட மட்டும் போயிடாதீங்க. புரிஞ்சுதா? அம்மா, நாங்க எப்பவுமே உங்க கூட மட்டும் தான் இருப்போம். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். சரியா? நீங்க அப்பா கிட்ட போய் இருன்னு சொன்னா கூட நாங்க போக மாட்டோம். எப்பவுமே எங்களுக்கு அம்மா தான் பெஸ்ட். அம்மா, சோனி அக்கா, சத்யா அக்கா, பெரியம்மாலாம் இன்னும் காணோம். அவங்கெல்லாம் இல்லாம எப்படி சோபி? எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பால் காய்ச்சலுக்கு தேவையானது மட்டும்தான் எடுத்துட்டு வந்தோம். அவங்க இப்ப வந்துருவாங்க. என்னம்மா செல்வி, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா வீடு? உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறியா நீனு? மாமா, எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வசதியாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. போதும், என் பிள்ளைங்க ரெண்டும் நானும் மட்டும் தானே. இந்த கிச்சனும் ஒரு அடுப்பை இருக்குல்ல, இதுவே தாராளம் மாமா எங்களுக்கு. இதுக்கப்புறம் நான் ஒரு வேலைக்கு தான் ரெடி பண்ணணும். அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் மாமா. அதுக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருங்க எனக்கு. சரியா? சரிம்மா, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். சரி, இங்க வந்து தனியா இருக்குமே அப்படின்லாம் நீ யோசிக்காத. பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டமா இருக்கே அப்படின்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. சரியா? உனக்கு என்ன உதவி வேணாலும் அக்கா மாமா நாங்க இருக்கோம். சரியா? நீ வந்து எங்களுக்கு மூத்த பிள்ளை மாதிரி. என்ன தேவையோ நீ எங்கிட்ட வந்து கேளு, நாங்க உடனே உனக்கு செஞ்சு கொடுக்குறோம். புரிஞ்சுதா? அதுக்கு அவன் வந்து மனசு மாதிரி எப்போ வர்றானோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். இந்த வார்த்தையே போதும் மாமா. நான் கண்டிப்பா என்ன தேவைனாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிம்மா, அவ சோனியா வரேன்னு சொல்லியிருக்குதாம்மா. அதனால சோனி மாப்பிள்ளையும் வந்தோடனே எல்லாம் சேர்ந்து வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ பாலை காய்ச்சிட்டு வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. சரியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் தான் நான் ஆஃபீஸ் போகணும். அதனால நான் கிளம்புறேன். சரியா? பார்த்துக்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சுபனே, சோபி, உங்க சோனி அக்கான்னு கேட்டு எல்லாம் வர்றாளாமா. நீங்க போய் பெரியம்மா வீட்டுல இருந்து எல்லாரும் சேர்ந்து அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. போங்க. சரிம்மா. ஏதோ ஒரு நம்பிக்கையில தனியா போயிடுவோம், நம்ம நல்லா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வீம்பு வீராப்போட பேசிட்டு வந்துட்டோம். அந்த வீம்பை வந்து நம்ம காப்பாத்தி ஆகணும். வைராக்கியமா பொழைக்கிற வழியை பார்க்கணும். நமக்கு என்ன தொழில் செஞ்சா செட் ஆகுன்றத முதல்ல யோசிச்சு நல்ல ஒரு பொழப்ப பார்க்கணும். இல்லைன்னா பிள்ளைகளை படிக்க வைக்க வீட்டு செலவுக்கே ரொம்ப சிரமமா போயிடும். என்னாலும் ஒருத்தர் கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு தான் சிரமம். ஒரு நேரம் நம்மளை சொல்லி காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி வச்சுக்க கூடாது. கண்டிப்பா ஒரு வேலையை சீக்கிரம் ரெடி பண்ணிக்கணும் நமக்குன்னு. சத்யா, சத்யா, சோனி ஃபோன் பண்ணாளா? என்ன ஏதுன்னு கேட்டியா? கிளம்பிட்டாங்களா என்னன்னு? அம்மா, ஏம்மா இப்படி கத்திட்டு இருக்கற? நான் இங்க தானே நின்னுட்டு இருந்தேன். சத்யாவை கூப்பிட்டா வர போறேன். எப்ப பக்கத்து வீடு கேக்குற மாதிரி கத்துற? ஏடி, சோனிக்கு ஃபோன் பண்ணியா? சோனி கிளம்பிட்டாளா? மாப்பிள்ளையோட வராளா? தனியா வராளா? என்ன ஏதுன்னு கேளு. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். சோனி அப்படியே கிளம்பிட்டா. மாமாவும் சேர்த்து தான் வராங்க. 2 பேருமா தான் வராங்க. அவ எப்பவும் தனியா வர மாட்டா. சரி சரி, அப்பனா எல்லாம் சேர்ந்தே போயிடலாம். அவ மட்டும் தனியா வர மாதிரி இருக்கும். எல்லாம் ஒன்னாவே போலாம். வெயிட் பண்ணு. பெரியம்மா, நான் உங்களை கூப்பிடறதுக்காக வந்திருக்கேன். சத்யாக்கா, இன்னும் நீ கிளம்பலையாக்கா? டேய், அங்க அம்மாக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? நாங்க தான் வந்துருவோம்ல இப்ப கொஞ்ச நேரத்துல. அதுக்குள்ள உன்னை வர சொன்னாங்களா இப்போ? பெரியம்மா, அம்மா தான் எங்க 2 பேரையும் உங்ககிட்ட போய் உங்களோட சேர்ந்து வர சொல்லி அனுப்பி விட்டுச்சு. அப்ப நீ மட்டும் தான் வந்திருக்க? சோபி எங்க? சோபியை விட்டுட்டு வந்துட்டியா? அக்கா, அவன் விட்டுட்டு வந்தா எனக்கு வழி தெரியும்ல. நானே வந்துட்டேன். பக்கத்து தெருவு தானே நம்ம வீடு. நான் அம்மா தான் எல்லாரையும் போய் கூட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். சோனி அக்கா இன்னும் வரலையா? ஆமா சோபி, சோனிக்காக தான் வெயிட்டிங். கொஞ்ச நேரம் இருங்க, பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னா. வந்துட்டோம், சேர்ந்து போலாம். சரியா? ஏன் பிள்ளைகளா, அம்மா சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாளா? இல்ல எதுவும் இங்க இருந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லி எதுவும் சொன்னாளா? எதுவும் கேட்டீங்களா? பெரியம்மா, அம்மா காலையில டிஃபனுக்கு வெளியில தான் சொல்லலாம்னு சொன்னாங்க. வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா இப்பதான் நம்ம அங்க போறோம். எல்லா திங்ஸும் இனிமேல் தானே ரெடி பண்ணணும். அதனால இப்ப போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. நம்ம வெளிய ஆர்டர் கொடுத்தாச்சு நேத்தே அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதனால நம்ம போகும்போது சாப்பாடு வந்துரும் அங்கேயே. ஹோட்டல்ல இருந்து அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பெரியம்மா. அம்மா, சத்யா, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சோபி, சுபினே, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? பால் காய்ச்சலுக்கு உங்க வீட்டுக்கு தான் பால் காய்ச்சுவீங்க. 2 பேரும் இங்கே இருக்கீங்க. அம்மாக்கு ஹெல்ப் பண்றது இல்லையா? சோனிகா, நல்லா இருக்கீங்களா? மாமா காணோம். வாமா சோனி, எங்க மாப்பிளைய காணோம்? நீ மட்டும் உள்ள வந்திருக்க. மாப்பிளைய எங்க வெளியே விட்டுட்டு வந்துட்டியா? ஏடி, உனக்காக தான் நாங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். நீ ஏன் காலையிலே கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஏன்டி லேட்டா கிளம்புன? நாங்க சித்தி வேற பாவம் புலம்பிட்டே இருக்காங்க. இல்லடி, கிளம்பும் போது கொஞ்சம் உடம்பு சரியில்லையா? ஃபீவரிஸா இருந்துச்சு. சரி போமா வேணாமா 2 மனசா இருந்தேன். அப்புறம் தான் அவர் சொன்னாரு, இல்ல நீ கிளம்பு, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அப்புறம் கூட்டிட்டு வந்தாங்க. சரி சரி, நம்ம சித்தி வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். சோனி, நீயும் மாப்பிளையும் வண்டியில அப்படியே அங்க போயிடுங்க. நாங்க 4 பேர் நடந்து வந்துடுறோம். பக்கத்து தெருவுல நம்ம ராமசாமி வீட்டுக்கு பக்கத்து வீடுதே. உனி இப்போ அங்கே போனதுமே தெரியும் பாரு வீடு. போ, நம்ம நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வரோம். சரிம்மா, நாங்க
நாங்க கிளம்புறோம். எம்மா அவ கார்ல தானே வந்திருப்பா, நம்மளும் சேர்ந்து அவ கூடயே போயிருக்கலாம்ல. ஏட்டி அவ எங்க போனாலும் டூ வீலர்ல தான் கூப்பிடுறான்னு சொல்லி உங்க மாமா தான் சொன்னா. டூ வீலர்ல போகணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறான்னு அவ காரை தொடுறது இல்லை இவங்க 2 பேரும். சரி வாங்க நம்ம கிளம்புவோம். இவ்வளோ நேரம் ஆச்சு, பாலை காய்ச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கோம், இன்னும் ஒருத்தரையும் காணோம். ஆன்ட்டி என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? நாங்க வந்ததை கூட கவனிக்காம. சோனி தம்பி வாங்க தம்பி, வா சோனி, இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இப்பயும் உங்க அம்மையும் வரல, வீட்டுக்கு போனீங்களா இல்லையா நீங்க? அம்மையை கூட்டிட்டு வரேன், அம்மா வந்து நீங்க எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா. என்னாச்சு, அங்க போகலையா நீங்க? சித்தி நாங்க வீட்டுக்கு போனோம், அங்க எல்லாருமே கிளம்பி ரெடியா இருந்தாங்க. சரி நீ வண்டியில தானே வந்திருக்க, அப்படியே நீ அங்க போயிருங்க 2 பேரும், நாங்க பின்னாடி நடந்து வரோம்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு இருந்தாங்க. நான் வரும்போது இப்போ ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவாங்க பாருங்க. அப்படியா? சரி சரி, இன்னும் யாருமே வரலையேன்னு எனக்கே ரொம்ப மனசு கவலையா இருந்துச்சு. ஐயோ நம்ம பால் காய்ச்சறோம்னு சொல்லி வந்தோமே, ஒருத்தருமே வராம இருக்காங்களே, எப்படி யாருக்கு என் மேல என்ன கோவமோ என்னமோன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். பரவாயில்ல, எல்லாரும் வர்றதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி உங்க வீட்டுல அம்மா அப்பாவையும் கூட்டு வந்திருக்கலாம்ல, பாட்டியாவது, அம்மா வராட்டி கூட பாட்டியை மட்டுமாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்குமே. ஆன்ட்டி கண்டிப்பா அடுத்த முறை வரும்போது அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு நேரா நான் உங்க வீட்டுக்கு தான் வருவேன், சரியா? சரி சரி, அப்படியே வந்து ஹாலில் உட்காருங்க, இந்த அம்மா வந்துடட்டும், வந்தோடனே சாப்பிட்றலாம், சரியா? எடி சோனி, என்ன நீ மேல உட்காந்துருக்க, தம்பியே போய் கீழே உட்காந்துருக்கு, நீ பாட்டுக்கு உயரத்துல உட்காந்துருக்குற. அத்தை அவ மேலேயே உட்காரட்டும், கீழே உட்காந்து இருந்துருச்சா கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொன்னான். நான் தான் சரி எங்க போனாலுமே அவளை அதிகமா நான் வெளியே கூட்டு போறதே இல்லை, கூட்டிட்டு போனாலும் மேலே தான் உட்காருவா, கீழே உட்கார மாட்டா. ஏன் மாப்ள, என்னாச்சு அவளுக்கு? என்ன உடம்பு சரியில்லையா, இல்ல கால்ல எதுவும் பிரச்சனையா, எதனால அப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, 2-3 நாளா தொடர்ந்து காய்ச்சல் இருந்துச்சா, அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாக்கா அவள் ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிறவள எங்கேயும் கூட்டிகிட்டு போக வேணாமேன்னு யோசிச்சேன். அப்புறமா ஆன்ட்டி பால் காய்ச்சும் போது வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா, அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ ஆனால் ஆள் ஓகேவாக தான் இருக்கிறா, இருந்தாலும் அந்த டயர்ட்னஸ் கீழே உட்காந்து எழுந்திரிக்கும் போது சிரமமாக இருக்கும்ல, அதுக்கு தான் இப்போ சேரில் உட்கார சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, பயந்துக்காதீங்க. ஏட்டி சோனி, வேற ஒண்ணும் இல்லைல்ல, இல்ல அம்மா கிட்ட எதுவும் மறைக்கிறியா? என்னம்மா நீ, அப்படியெல்லாம் ஏதாவது இருந்தா நான் மறப்பனா? ஏன் கண்டிப்பா உன்கிட்ட தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஓ காலில் கொஞ்சம் சுளுக்கு வேற இருக்கு, அதான் எல்லாம் சேர்ந்து ஒரு உடம்பே டயர்டா இருக்கறனால தான் அப்படி சொல்றாரு. அம்மாடி சோனி, எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கியா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? காய்ச்சல்னு சொல்லி தம்பி சொன்னாப்புல, இப்பதான் நான் வரும்போது கேட்டேன். இப்போ எனக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சா, இல்ல மருந்து கசாயம் எதுவும் போட்டு தட்டுமா? கசாயமா? ஐயோ, அதுல இருந்து தப்பிச்சோன்னு நினைச்சா மறுபடியும் என்னை மாட்ட வச்சுட்டாரே. இல்ல இல்ல வேணாம் சித்தி, கசாயமா எனக்கு வேணாம், உடம்பு சரியாயிடுச்சு இப்போ. ஏண்டா சுபினே, பாத்தியா நம்ம 3 பேரும் இங்கே தான் இருக்கோம், நம்மள யாராவது ஏன் கேக்குறாங்களா? ஒரு டம்ளர் பால் கூட தரல இன்னும், ஆனா அவளுக்கு கசாயம்லாம் வச்சு கொடுக்குறாங்களாமா. கேட்டுக்கோ, நம்மளெல்லாம் தவிட்டுக்கு வாங்கி வந்துட்டாங்க போல தெரியுதுடா. அவ மட்டும் தான் இந்த வீட்டை பிறந்த மாதிரி பண்றாங்கடா. என்ன பிள்ளையெல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க? எங்களுக்கு 4 பேரும் ஒண்ணுதே, அதோட மாப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க, மாப்பிள்ளையும் எங்களை பிள்ளை மாதிரி தான் எங்களுக்கு. அப்படி உங்கள யாருக்கு முடியலைனாலும் நாங்க ஆளா வந்து கவனிப்போம். அப்படி இருக்கும்போது இவளுக்கு காய்ச்சல்னு சொல்லி மாப்பிள்ளை சொன்னார்ல, அப்ப காய்ச்சல்னா நம்ம தானே கசாயமா வச்சு கொடுத்து பாத்துக்கணும். அவ இங்கே இருக்கிறவன்னா சரி நம்ம பொறுமையா பாத்துக்கலாம்னு சொல்லலாம், அவங்க சாப்பிட்டதும் கிளம்பிடுவாங்க, அப்ப நம்ம தானே பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கணும், அதுக்கு தான் சொன்னேன். உடனே நீங்க 3 பேரும் சண்டைக்கு வரீங்களே. சரி சரி, எங்களை சமாளிச்சது போதும். பால் காய்ப்பன்னு கூட்டிட்டு வந்தீங்க, இன்னும் பாலை கண்ணுலயே காட்டல. சித்தி எனக்கெல்லாம் பால் வேண்டாம், டைரக்டா சாப்பாடு தான். என்ன சாப்பாடு சித்தி செஞ்சிருக்கீங்க? சோனி உனக்கு பிடிச்ச பொங்கல் தான் செஞ்சிருக்கேன். சித்தி நீங்களே தான் செஞ்சீங்க எல்லாத்துக்கும்? இல்ல சோனி, இன்னைக்கு காலையில வந்து நம்ம இப்பதான் வீடு வந்து பால் காய்ச்சிருக்கிறோம், சாமான் சட்டெல்லாம் எதுவும் நீ எடுத்துட்டு வந்த மாதிரி இல்ல. சரி எல்லாருக்கும் சேர்த்து இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா பாத்திரம்லாம் வெளியில இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். சாப்பாடு ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துட்டேன், அவங்களே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை கொடுத்தா வேலை முடிஞ்சு. இன்னைக்கு ஒரு பொழுது அப்படி செஞ்சுக்க வேண்டியதா, சாயங்காலத்துக்கு மேல நம்ம போய் ஜாமான் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜாமான்ல நாளையில இருந்து சமைச்சுக்கலாம். நாளைக்கு உனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்து விடுறேன் நான், சரியா? சரி சித்தி. செல்வி சாப்பாடு வந்து இறங்கிருச்சா, இல்ல தம்பி போய் எடுத்துட்டு வர சொல்லிட்டு போமா? அக்கா அதெல்லாம் அப்பயே வந்து வச்சுட்டாங்க அக்கா, நாலு கொட்டோம்னா பாலை குடிச்சிட்டுமேன்னு பார்த்தேன். சாப்பாடு ரொம்ப சூடா இருக்குது, கொஞ்ச நேரம் அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கட்டும், அப்புறமா வச்சு கொடுக்கலாம். மணி என்ன 7:30 மணி தானே ஆகுது. ஆமாண்டி, அப்படியே கொஞ்சம் சின்ன பொண்ணுக்கும் டப்பால கட்டி கொடு. சத்யா அப்போ அங்கிட்டு போற வழியில தான் சின்ன பொண்ணை கொடுத்துட்டு போயிடுவா, பாவம் அவளும் வயிற்று பிள்ளைக்காரி, அதனால அவளை சொல்லிட்டேன், வர முடியாது அவளால. 5வது மாசம் பிறந்துச்சுன்னா அவளுக்கு ஒரு சீமந்தம் பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் அவள் மெதுவா இங்கிட்ட வந்து போய்க்குவா, அதுக்கு தான் பார்த்தேன். சரிக்கா சரிக்கா, கண்டிப்பா கொடுத்து விடுறேன் சாப்பாடு.
ஏன் சித்தி, இப்போ நீ தனியா குடி வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க வருமானம் என்ன சித்தி பண்ண போறீங்க? சித்தப்பா தான் இப்படி சண்டை போட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க தனியா இருந்து பிள்ளைகளை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நீங்க அன்றாட செலவுகள் இருக்கு, நல்ல நாள் பெரிய நாளுக்கு செலவு பண்ணணும். அப்ப என்ன சித்தி பண்ண போறீங்க? அதாம எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. வீட்ல இருந்து செய்யற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம வெளியே எடுத்தேறி போய் வேலைக்குன்னு போயிட்டு வரும்போது நம்மளால முடியாது. பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைங்க வர்ற நேரத்துக்கு நம்ம வீட்ல இருக்கணும். எனக்கு ஒரே யோசனையாவும் குழப்பமாவும் இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் அப்பா என்ன சொன்னாருன்னா, நீ என்னன்னு யோசிச்சு வைமா, சாயங்காலம் நான் வந்தோடனே என்ன பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலம்மா. ஏன் சித்தி, நீங்க தான் சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையா செய்வீங்கல்ல. குறைஞ்சது நம்ம கிராமத்துல சுத்திலும் ஹோட்டலே கிடையாது, நல்ல ஹோட்டல். நீங்க பேசாம ஒரு ஹோட்டல் வச்சிட்டா என்ன? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க, நாங்களே எல்லாமே பண்ணி தரோம். நீங்க தாராளமா ஹோட்டல் வச்சு நடத்தலாம். ஆமா செல்வி, இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்கு. நீ தான் சமைக்கிறதுல பெரிய ஆளாச்சே, எல்லா விதமான சாப்பாடும் செய்வ. பேசாம இப்போதைக்கே ஒரு தள்ளுவண்டியில வச்சா கூட பின்னும் பிறகு ஒரு கடையை பிடிச்சு வச்சுக்குவோம். ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் ஒரே ஆளு எல்லா வேலையும் செஞ்சா ஒரு வாரம் அப்படி செய்யலாம்க்கா. அடுத்து உடம்பு ஒத்துழைக்கணுமேக்கா. என்ன யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தா நல்லா இருக்கும். ஏடி, பக்கத்துல வச்சுட்டு உன்னை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட விடுவேனா? நான் வாரேன் கூட ஹெல்ப்புக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே நடத்தலாம். நீ தான் எல்லாமே செய்ய போற. நீ உனக்கு எடுபடி வேலை பார்த்துட்டு உன் கூட வந்து நான் இருக்கேன் கொஞ்சம் கடை நல்லா டெவலப் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆள் போட்டு கூட பாத்துக்கலாமே. ஆமா ஆண்டி, அத்தை சொல்றது சரிதானே, அப்படியே செஞ்சிடலாமே நீங்க. சரிக்கா, அப்போ அந்த வேலையும் ஆரம்பிச்சிடலாம்க்கா. இப்போ வீடெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோமா? இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சு. அங்கிட்ட நம்ம ஒரு வாரம் கழிச்சு ஹோட்டல் வேலையும் ஆரம்பிச்சிருவோம்.